மக்கள் அனைவருக்கும் ஏசிசி குடும்பத்தின் சார்பாக இனிய தீபாவளி நல்வாழ்த்துக்கள். பாசமுள்ள இந்த வீட்டில் படிக்கட்டாம் மாறலாம். 1000 ஜன்னல் வீடு இது அன்பு வாழும் கூடு. ஆலமரத்து விழுது வாணி வேறு யாரு. வேதா வேதா என்ன பண்ண வேதா என்னங்க வேதா புது ட்ரெஸ் போடலையா? என்னங்க மறந்துட்டீங்களா? படைக்காம எப்படி புது ட்ரெஸ் போட முடியும்? கீழே அத்தை எல்லாத்தையும் வாங்கிட்டு போயிட்டாங்க. மாமா முன்னாடி வச்சு படைச்சு அதுக்கப்புறம் தான் போடணும்னு சொல்லியிருக்காங்க. ஆமால மறந்து போயிட்டேன். ம் சரிங்க. சரி வாங்குங்க கீழே போலாமா? வேதா ஒரு நிமிஷம் இரு. ஒரு முக்கியமான விஷயம். முக்கியமான விஷயமா? என்னதுங்க? சரி, நீ ரொம்ப நாளா ஆசைப்பட்டு கேட்டல, அது உனக்காக நான் இன்னைக்கு பண்ண போறேன். என்னன்னு கண்டுபிடி பார்க்கலாம். நான் ரொம்ப நாள் ஆசைப்பட்டு கேட்டதா? என்னவா இருக்கும்? ஆமா, நீ என்கிட்ட ஆசைப்பட்டு கேட்ட ஒரு விஷயம் உனக்காக அத பண்ணிருக்கேன். என்னங்க என்ன சொல்றீங்க? எனக்கு ஒண்ணும் புரியல. நான் ஆசைப்பட்டு கேட்டதுன்னா என்னவா இருக்கும்? என்னங்க என்னால யோசிக்க முடியலங்க. யோசி. நீ ஆசைப்பட்டு கேட்டது கூட உன்னால யோசிக்க முடியலையா? யோசிச்சு பாரு. என்னவா இருக்கும்? இவர்கிட்ட நம்ம ஆசைப்பட்டு கேட்டோம்னா அது மாங்காய் மாலை தான். ஆஹா, அதெல்லாம் கண்டிப்பா இவர் வாங்கியிருக்க மாட்டாரு. அப்படியே வாங்கினாலும் வீட்டிலலாம் ஏதாவது சொல்லுவாங்க. அதை தாண்டி மல்லிகைப்பூவா இருக்குமோ? அதெல்லாம் நம்ம ஆசைப்பட்டு கேட்கவே இல்லையே. ஐயோ, என்னத்தான் சொல்றதுன்னு தெரில. என்னங்க என்னால யோசிக்க முடியல. நீங்களே சொல்லிருங்க ப்ளீஸ். நீ ஆசைப்பட்டு கேட்டதை கூட உன்னால யோசிச்சு சொல்ல முடியல. சரி, கண்ணை மூடு. கண்ணை மூடவா? எதுக்கு? நீ கண்ணை மூடு சொல்றேன். ஓய், கண்ணை திறந்து ஃப்ராடு வேலையெல்லாம் பண்ணக்கூடாது. இங்க பாருமா, கண்ணை திறந்துடவே கூடாது. என்னவா இருக்கும்? இப்ப கண்ணை திற. என்னங்க என்னங்க என்னன்னா பாரு. என்னங்க பார்க்கணும்? என்னங்க 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 அது? என்னம்மா பிடிச்சிருக்கா? பிடிச்சிருக்காவா? என்னங்க சூப்பரா இருக்குங்க. நான் கேட்ட மாதிரி இல்ல, நான் கேட்டதை விட ரொம்ப ரொம்ப அழகா இருக்குங்க. எங்க உனக்கு பிடிக்காமே போயிருமோன்னு பயந்துகிட்டே இருந்தேம்மா. என்னங்க நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க. இதெல்லாம் எப்பங்க வாங்குனீங்க? இப்பதாம்மா, ஒரு 4 நாள் முன்னாடி தான் வாங்கினேன். ஒரு நாள் நீ கண்டிப்பா என்னோட பாசத்தை புரிஞ்சுக்கிட்டு வருவ, உனக்காக இதை கொடுக்கலான்னு வச்சிருந்தேன். நீ இவ்வளவு சீக்கிரம் வருவேன்னு எதிர்பார்க்கல. வந்துட்டியா? அதான் தீபாவளி கிஃப்டா உனக்கு இதை கொடுக்கணும்னு ரொம்ப ஆசைப்பட்டேன். என்னங்க ரொம்ப ரொம்ப நன்றிங்க. சூப்பரா இருக்குங்க. என்னங்க உங்களை ஏதோ கஷ்டப்படுத்திட்டேனா? காசு ஏதோ? ஹே, அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. நீ என் பொண்டாட்டிமா, உனக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? இங்க பாருமா வேதா, நமக்குன்னு ஒரு குடும்பம் ஆயிப்போச்சு. இதுக்கப்புறம் நமக்குன்னு ஒரு குழந்தைங்க வந்துட்டா உனக்காகவும் அந்த குழந்தைங்களுக்காகவும் தான் வாழ போறேன். உங்களுக்கு செய்யாம வேற யாருக்கு செய்ய போறேன்? நான் எதிர்பார்க்கவே இல்லைங்க நீங்க இதை எனக்கு இப்ப வாங்கி கொடுப்பீங்கன்னு. நான் மறந்துருப்பீங்கன்னா கூட நினைச்சேன். ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க. நீ சந்தோஷமா இருக்கல, அது போதும் எனக்கு. இந்த குடும்பத்தை பார்த்துக்கிட்டு என்னையும் நல்லா கவனிச்சுக்கிட்டு எல்லாமே செய்யறல, உனக்கு இதெல்லாம் பத்தாதுதான். இருந்தாலும் நீ ஆசைப்பட்டு கேட்டதுனால வாங்கி கொடுத்துட்டேன். என்னங்க உண்மையா சொல்லவா? நீங்க ரொம்ப ரொம்ப நல்லவருங்க. அதனாலதான் உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு. இந்த நல்லவனை விட்டுட்டு தான் ஒரு வாரமா போய் மேடம் தெரிஞ்சிருந்தீங்களே, அப்புறம் என்னங்க? என்னங்க அதே எத்தனை நாளைக்கு சொல்லிட்டு இருப்பீங்க? அதெல்லாம் ஒரு கஷ்டத்துல போனது. விட்டுருங்க. இதுக்கப்புறம் நம்ம சந்தோஷமா வாழலாம்னு சொல்லியிருக்கேன்ல. சரி சரி சரி. ஆனா உண்மையா சொல்லிட்டா, நீ சொன்ன மாதிரி இந்த செயின் உன் கழுத்துக்கு ரொம்ப நல்லா இருக்கு. நீ இப்ப ரொம்ப அம்சமா இருக்க. சரிங்க, ரொம்ப ரொம்ப நன்றிங்க. போதும் போதும் போதும், எத்தனை நன்றி. சரி வா, கீழே போலாம். அம்மா கிட்டயும் காட்டு. கண்டிப்பா காட்டுவேங்க. நீங்க எடுத்து கொடுத்தீங்கன்னு இந்த ஊருக்கே காட்ட போறேன். ஹே, ஊருக்கெல்லாம் காட்ட வேணாம். நான் வாங்கி கொடுத்தேன்னு மட்டும் அம்மா கிட்ட சொல்லிடு. வா போலாம். சரிங்க. என்னங்க ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். உங்களை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. உன்னையும் தாமா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதே மாதிரி எப்போதும் சந்தோஷமா இரு. என்னங்க இன்னைக்கு நம்ம பெரிய தங்கத்துக்கு தலை தீபாவளிங்க.
என்னங்க, நீங்க எங்களை விட்டு போகும்போது ஒரு வார்த்தை சொன்னீங்களே, வசந்தா பிள்ளைங்களெல்லாம் உன்னை நம்பிதான் விட்டுட்டு போறேன், அவங்களெல்லாம் நல்லபடியா பாத்துக்கோ, அவங்களுக்கெல்லாம் நல்லபடியா கல்யாணம் பண்ணி வை, அவங்க பிள்ளைங்களோட குடும்பத்தோட சந்தோஷமா இருக்கணும்னு சொன்னீங்கல்லங்க. இப்ப பெரிய தங்கத்துக்கு நல்ல முறையில கல்யாணம் பண்ணி முடிச்சிட்டேங்க. அவனும் தல தீபாவளி கொண்டாட போறான். ஆனா இதெல்லாம் பாக்குறதுக்கு தான் நீங்க இல்லாம போயிட்டீங்க. எங்களை விட்டு நீங்க போனாலும் ஆனாலும் இந்த வீட்டை சுத்தி எங்க கூடயே தான் இருக்கீங்கன்னு எனக்கு நம்பிக்கை இருக்குங்க. என்னங்க, இந்த குடும்பத்தை கட்டி காப்பாற்ற வேண்டியது என்னோட பொறுப்பு. ஆனா இதை வழி நடத்த வேண்டியது உங்களோட பொறுப்புங்க. நல்லபடியா பாத்துக்கோங்க. என் ட்ரெஸ்ஸுக்கு ஏதோ காலு கை முளைச்சிருச்சா? நான் தானே பீரோக்குள்ள வச்சுட்டு போனேன், அதுக்குள்ள எங்க போயிருக்கோம்? ஆமா, இந்த அம்மாக்கு என்னாச்சு? எதுக்கு நடுஹால நின்று கண்ணை மூடிட்டு என்னமோ பண்ணிட்டு இருக்காங்க? ஓ, அப்பாக்கு தீபாவளி படையலாம். மா, சின்ன தங்கம் வாயா. அடடடடா, எவ்வளோ சாப்பாடு! ஏமா, படையல பாக்கும்போது இலையோட முழுங்கிடலாம் போல இருக்குமா? அவ்வளோ பாக்குறதுக்கே சூப்பரா இருக்கு. இதெல்லாம் யாரு சமைச்சா? ஏயா, நான் தாயா சமைச்சேன். எது, நீங்களா? ஆமாயா, அம்மா நல்லா செய்ய மாட்டேனா? நீங்க நல்லா செஞ்சிருந்தா அந்த ஆளையும் போய் சேர்ந்திருக்க போறாரு. என்னையா? ஏமா, உசுரோட இருக்கும்போது இப்படி வகை வகையா சமைச்சு போட்டிருந்தீங்கன்னா இன்னும் ஒரு 20 வருஷத்துக்கோ 40 வருஷத்துக்கோ நல்லா தெம்பா இருந்திருப்பாரு. அப்பெல்லாம் கஞ்சியோ கூட ஊத்திக்கிட்டு இப்ப போட்டோவை வச்சுக்கிட்டு வகை வகையா சமைச்சு போட்டா என்ன போட்டோவா வந்து திங்க போகுது? ஐயா, அப்படி சொல்லாதயா. அப்பா நம்மள விட்டு எங்கேயும் போல, இங்கதான் சுத்திக்கிட்டு இருக்காரு. சுத்திக்கிட்டு இருக்காரா? உங்க ஆளு ஒரு ஊர் சுத்தின்றத அப்பப்ப நிரூபிச்சுட்டே இருங்க. ஹலே, சரி, அதை விடுங்க. ஏமா, என் ட்ரெஸ் எங்கம்மா? பீரோக்குள்ள தானே வச்சிருந்தேன். காலையில குளிச்சுட்டு வந்து பாக்குறேன், ட்ரெஸ் காணோம். சின்ன தங்கம் மறந்துட்டியாக்கும்? எப்போதும் தீபாவளிக்கு அப்பா முன்னாடி படையல் போட்டு படைச்சிட்டு தானே ட்ரெஸ் போடணும். ஆமால, அந்த சம்பிரதாயத்தை நான் மறந்தே போயிட்டமா. சரி வாயா, சாமி கும்பலாம் வா. ஆ, இறையா, இரு, நம்ம பெரிய தங்கத்தையும் கூப்பிடுவோம். பெரிய தங்கம், பெரிய தங்கம் வாயா. டே, தீபாவளி வாழ்த்துக்கள்டா. வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள். மா, படையெல்லாம் போட்டீங்களா? எல்லாத்தையும் சூப்பரா செஞ்சாச்சியா. பாரு, ஜெகஜோதியா இருக்குல்ல. ஆமாமா, சூப்பரா இருக்கு. ஆமா, என்ன மூஞ்சில ஒரே புன்னகையா இருக்கு? புன்னகை இளவரசி ஸ்னேகாவே மிஞ்சிருவீங்க போலயே. டேய், ஏண்டா நாளை சிரிக்க கூடாதா? சிரிக்கலாம் சிரிக்கலாம், தப்பில்ல. கட்டிட்டு வந்து பொண்டாட்டி ஒரு வாரத்திலேயே கோச்சுக்கிட்டு ஊருக்கு போயிட்டா. அவளை பத்தி கொஞ்சமாவது உங்களுக்கு கவலை இருக்கா? இதுல சாருக்கு இன்னைக்கு தலை தீபாவளி வேற. பொண்டாட்டி இல்லாம தலை தீபாவளி கொண்டாடுற புருஷன் நீங்களா தான் இருப்பீங்க. அவ வந்ததே எனக்கு தெரியாதா? ஏயா சின்ன தங்கம். மாமா, அவன் பேசட்டுமா? பேசட்டும், என்னதான் பேசுறான்னு பாப்போம். ஒரே ஜாலி தான் போங்க. என் பொண்டாட்டி ஊருக்கு போயிட்டா, என் பொண்டாட்டி கோச்சுக்கிட்டு போயிட்டா அப்படின்னு உள்ளுக்குள்ள ரொம்ப ஜாலியா இருக்கீங்க போலயே. ஆமா, இருக்காதா பின்ன? என் பொண்டாட்டி ஊருக்கு போனதுனால ஒரே ஜாலியா இருக்கேன் நானு. 2 நாள் முன்னாடி தானே போய் பாத்துட்டு வர வந்தாரு. அதுக்குள்ள எப்படி மனசு மாறி இருப்பாரு? இருங்க இருங்க, நீங்க சொன்னத அப்படியே வீடியோ எடுத்து உங்க பொண்டாட்டிக்கு அனுப்புறேன். என்ன என்ன அனுப்பணும்? ஆத்தி, இவங்க இப்ப வந்தாங்க. என்னையா சின்ன தங்கம், சாக்காயிட்டியா? ஏமா, இவங்க எப்பமா வந்தாங்க? நேத்துதாயா வேதா வந்துச்சு. நான் செஞ்சதெல்லாம் தப்புதான், இதுக்கப்புறம் இப்படி எல்லாம் பண்ண மாட்டேன்னு எங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுச்சியா. இது தெரியாம நான் தான் என்னென்னமோ பேசிட்டேனா? ஆமாயா. என்னடா மூக்கு உடைஞ்சிச்சா? மூக்கே இல்லாதவங்களா அதை பத்தி பேச வேணாம். ஆதி தம்பி, நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேங்க. நீங்க வந்ததே எனக்கு தெரியாதுங்க, இப்பதான் அம்மா சொன்னாங்க. நான் நேத்து சாயந்தரமே வந்துட்டேன் தம்பி. ஓ, சரிங்க. பெரிய தங்கம், வேதா, உங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எல்லாம் இங்கதான் வச்சிருக்கேன். சாமியை கும்பிட்டுட்டு ட்ரெஸ் படைக்க வச்சிருந்ததை எடுத்துட்டு போய் மாத்திட்டு வாங்க, வெடி வெடிக்கலாம். மா வேதா, அம்மாவை ஃபோன் பண்ணி கூப்பிட்டேன். ஆனா அம்மாக்கு அங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. ஆமாமா, நான் கூட போன் அடிச்சு கூப்பிட்டேன். பிள்ளைங்களையாவது அமுச்சு விடுங்கன்னு சொன்னேன். அவங்க வேலை இருக்குன்னு சொல்லிட்டாங்க. எங்க 2 பேருக்கும் ட்ரெஸ் எடுத்து தரேன்னு சொன்னாங்க. பாவம், அவங்களுக்கே பண கஷ்டத்துல இருக்காங்க. இதுக்குன்னு நான் தான் வேணான்னு சொல்லிட்டேன். நல்லதுயா, முறைன்னு ஒண்ணு இருந்தாலும் காசு பணம் வேணும்ல. வேதாவை நம்ம வீட்டுல கட்டி கொடுத்துட்டாங்க. அடுத்த 2 பிள்ளைங்களையும் அவங்க பாக்கணும்ல. நம்ம கிட்ட தான் இருக்கிறப்ப நம்ம எதுக்கு அவங்க கிட்ட எதிர்பார்க்கணும்? பாத்துக்கலாம்யா. சரிம்மா. மா, மணி என்ன சரளா காக்கலாம் துணிமணி எடுக்க சொன்னேனே, எல்லாம் எடுத்தாச்சா? எல்லாம் வாங்கியாச்சியா. துணிமணி எடுத்தாச்சு, அவங்களுக்கு பட்டாசு எல்லாமே வாங்கியாச்சு. சரி, அப்ப கூப்பிட்டு கொடுத்துருங்கம்மா. நான் கொடுக்கறத விட நீங்க 2 பேரும் உங்க கையால சேர்ந்து கொடுங்கயா, அதான் நல்லா இருக்கும். சின்ன தங்கம், நம்ம வீட்டுக்கு ஒரு புள்ள பூவிக்கு வரும்ல, உன் கூட தானே சுத்திட்டு இருக்கோம். அந்த புள்ள பேர் என்ன? என் ஃப்ரெண்டுமா, நிம்மதி. ஆமாயா, அந்த புள்ளைக்கும் சேர்த்து துணி எடுக்க சொன்னீல, எடுத்துட்டயா? சரிம்மா, எடுத்துட்டீங்களா? நானே கேட்கணும்னு நினைச்சேன்.
ஆமையா, அந்த பிள்ளை நல்லா நம்ம கிட்ட பேசுமா? அதான் அந்த பிள்ளைக்கு துணி எடுத்திருந்தேன். காலையில தான் பூவிக்க வந்துச்சு. மத்தியானம் வர சொன்னேன், இன்னும் ஆளை காணோம். நான் போன் அடிச்சு கூப்பிடுறேம்மா. சரியா? அம்மா அட கண்ணு, வந்துட்டியா கண்ணு? 100 ஆயுசு உனக்கு. இப்பதான் உன்னை பத்தி பேசிட்டு இருந்தேன். சின்ன தங்கத்துக்கிட்ட உனக்கு போன் அடிக்க சொல்லிட்டு இருந்தேன். வா கண்ணு. முத்தோண்ணா. வாமா. வேதாக்கா, நீங்க எப்ப வந்தீங்க? நேத்து வந்தேம்மா. ஓ சூப்பர்க்கா. கண்ணு வாமா. பெரிய தங்கம், வேதா 2 பேரும் சேர்ந்து நம்ம வீட்ல வேலை செய்யற எல்லாருக்கும் தீபாவளிக்கு பரிசு கொடுத்துருங்கம்மா. சரிங்க அத்தை. அம்மாமா ஒரு நிமிஷம். என்ன கண்ணு? இல்ல, அப்பா போட்டோ வச்சிருக்கீங்க, ஆனா விளக்கேத்தாம இருக்கு. விளக்கேத்தி சாமி கும்பிட்டுட்டு அதுக்கப்புறமா கொடுத்தீங்கன்னா நல்லா இருக்கும்னு தோணுது. ஐயோ, இந்த வீட்ல பொம்பளைங்கன்னு நானும் வேதாவும் 2 பேருக்கு இருக்கோம். ஆனா எங்களுக்கு அது தோணாம போயிடுச்சு கண்ணு. நல்ல வேலை நீ சொன்ன. இந்த வீட்ல இருக்கிற டிக்கெட்டுங்களையே சமாளிக்க முடியல. இதுல இந்த பூ விக்கிறக்காரி புண்ணாக்கு விக்கிறக்காரி எல்லாம் எதுக்கு தான் வந்து என் உயிரை வாங்குறாளுங்கன்னே தெரியல. ச்சே. ஆமா அத்தை, பாருங்களேன், நிம்மதி வந்ததுக்கு அப்புறம் தான் நம்மளுக்கே அது தோணுது. நிம்மதி, ரொம்ப தேங்க்ஸ் பா. ஐயோ அக்கா, பரவாயில்ல. மாப்ள, என்னடா? வேதாக்கா வந்த விஷயத்தை நீ சொல்லவே இல்ல. மாப்பிள்ள, எனக்கே இப்ப 5 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் தெரியும். அப்படியா? நம்ம போட்ட ஸ்டேட்டஸ் வொர்க் அவுட் ஆயிடுச்சோ? அப்படிதான் நினைக்கிறேன் மாப்பிள்ள. எனக்கும் அதை பத்தி தெரியல. கொஞ்ச நேரம் கழிச்சு கேட்டு பாப்போம். இல்ல மாப்ள, கேட்கலாம் வேணாம். அதான் வந்துட்டாங்கல்ல, உட்ரு. சரிடா சரி. சரிடா, அம்மா போன் அடிச்சு என்ன வர சொன்னாங்க? எதுக்கு? எல்லாம் ஒரு காரணமா தான். இரு. சரிம்மா, விளக்கெல்லாம் ஏத்தியாச்சு. நான் இப்ப சரளாவையும் மணியும் வர சொல்றேன். சரளா, மணி 2 பேரும் வாங்க. ஐயா அண்ணே, நம்ம குடும்பத்தோட சார்பா உங்களுக்கு இந்த தீபாவளி பரிசுன்னு வாங்கிக்கோங்க. என்னங்க? என்ன வேதா, குடு. இல்லங்க, அத்தை ஏதோ காசை மாத்தி வச்சுட்டாங்கன்னு நினைக்கிறேன். நம்ம தட்டுல வைக்கிறதுக்கு பதிலா இவரோட தட்டுல வச்சுட்டாங்கங்க. காசு கட்டா இருக்கு. இது எப்படி அவங்களுக்கு கொடுக்கறது? அம்மா மாத்திலாம் வைக்கல வேதா, கரெக்டா தான் வச்சிருக்காங்க. எப்போதும் தீபாவளி பொங்கல்னு எந்த விசேஷமா இருந்தாலும் நம்ம அவங்களுக்கு காசு நிறைய தான் கொடுப்போம். தட்டுல காசு 10,000 ரூபாய் இருக்கு. நீ கொடு, அவங்க வாங்கிப்பாங்க. என்னது 10,000-மா? இதுங்களுக்குலாம் இவ்ளோ காசு கொடுக்கணுமா? இப்படியே கொடுத்து கொடுத்து காசெல்லாம் அழிங்க. இப்ப வேற நல்லவ மாதிரி நடிக்கணுமே. மணியண்ணே, இந்தாங்க எடுத்துக்கோங்க. எல்லாமே உங்களுக்கு தான். பசங்களுக்கும் ட்ரெஸ் எல்லாமே இதுலயே இருக்கு. அப்புறம் பாத்தீங்களா, காசு கூட இருக்கு. 10,000 ரூபாய் இருக்கு மணியண்ணே. அது பத்தாதுன்னு பட்டாசு எல்லாமே வாங்கியாச்சு. நீங்க எதுவுமே வாங்க வேணாம். வேதா, என்னது? அதோ பரிசுன்னு சொல்லியாச்சுல. தட்டுல என்ன இருக்குன்னு ஒன்னொன்னா நீ சொல்லணும்னு அவசியம் இல்ல. இல்ல அவங்க பாத்துப்பாங்க. இது நல்லா இல்ல வேதா, குடு. இல்லங்க, தெரிஞ்சுக்கிட்டமேனு. சரி சரி, நான் கொடுத்துறேன். மணியண்ணே, இந்தாங்கண்ணே. வேதாமா, வாழ்த்துக்கள்மா. இந்த வருஷம் உங்களுக்கு தலை தீபாவளி. இனிமே வர எல்லா வருஷத்துலயும் நீங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கணும். ஐயா, உங்களுக்கும் ஐயா. மணியண்ணே, ரொம்ப நன்றிண்ணே. நீங்க சமைச்சது எல்லாமே எங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இதே மாதிரி எப்போதுமே சமைச்சு கொடுங்கண்ணே. நாங்க சாப்பிட்டுக்கிட்டே இருப்போம். கண்டிப்பா ஐயா, உங்களுக்கு இல்லாததா? சரளாக்கா, நீங்களும் வாங்க, சேர்ந்து வந்து வாங்கிக்கோங்க. சரளாக்கா, இந்தாங்க. ரொம்ப தேங்க்ஸ்மா. நிம்மதி, நீ வாமா. எனக்கா? ஆமாமா, உனக்கும் தான். வாமா. மாப்ள, நான் தான் உனக்கு ட்ரெஸ் எடுக்க சொன்னேன். மச்சான், எதுக்குடா அந்த ஃபார்மாலிட்டி எல்லாம்? என்னடா? இல்லடா, எனக்கு நீ ஃப்ரெண்டு மட்டும் இல்ல, இந்த குடும்பத்திலயும் ஒருத்தியா இருக்க. அதனாலதான் உனக்கும் சேர்த்து ட்ரெஸ் எடுக்க சொன்னேன். அம்மா தான் எடுத்திருக்காங்க. உனக்கு பிடிக்குமான்னு தெரியல, இருந்தாலும் பாரு. டேய், இதெல்லாம் எனக்காக பண்றதே பெரிய விஷயம். இதுல வேற பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்லாம் கேட்டுக்கிட்டு இருக்க. இருக்கட்டும்டா. அண்ணா, ஒரு சின்ன விஷயம் சொன்னா தப்பா எடுத்துக்க மாட்டீங்களே? என்னம்மா கண்ணு, சொல்லு. இல்ல, இதெல்லாம் எனக்கு நீங்க செய்யறது உங்களோட சந்தோஷத்துக்காகவும் திருப்திக்காகவும் செய்றீங்க. அத நான் தப்பு சொல்ல வரல. ஆனா எனக்கு இந்த பணமும் வெடியும்லாம் வேண்டாண்ணா. நான் இந்த ட்ரெஸ்ஸை மட்டும் எடுத்துக்கிறேனே. அப்பாடா, 10,000 ரூபாய் தப்பிச்சிச்சு. நிம்மதி, ஏமா அப்படி சொல்ற? ஏதாவது தப்பா தோணுதா உனக்கு? ஐயோ, தப்பாலாம் எனக்கு எதுவும் தோணலண்ணா. நீங்க கொடுக்கறது எனக்கு சந்தோஷம் தான். ஆனா என்னோட வயசுக்கு எனக்கு நிறைய தெம்பு இருக்கு. நான் கண்டிப்பா இன்னும் நிறைய நிறைய வேலையெல்லாம் செஞ்சு சம்பாரிச்சு சாப்பிடுவேனா. அதனாலதான் சொல்றேன். நீங்க மணியண்ணாக்கும் சரளாக்காக்கும் கொடுத்தீங்கன்னா அவங்க வீட்ல ஒரு குட்டி அழகான குடும்பம் இருக்கு. அவங்க பசங்களுக்கு அவங்க நிறைய வாங்கி தருவாங்க அந்த பணத்தை வச்சு. ஆனா நான் அந்த பணத்தை வச்சு ஒன்றும் செய்ய போறது இல்லைண்ணா. நீங்க எனக்கு ட்ரெஸ் வாங்கி கொடுத்துருக்கீங்க, அப்புறம் வீட்டுக்கும் கூப்பிட்டுருக்கீங்க. இந்த சந்தோஷமும் இந்த குடும்பத்துல நான் டைம் ஸ்பெண்ட் பண்றதும் தானா எனக்கு முக்கியம். எனக்கு இந்த காசு பணம் மட்டும் வேண்டாண்ணா. நான் ட்ரெஸ் மட்டும் எடுத்துக்கிறேனே. உன்னை ஒரு வாட்டியும் நினைக்கும் போதெல்லாம் எனக்கு ரொம்ப பெருமையா இருக்குமா. நீ ரொம்ப பெரியவங்க மாதிரி நல்ல அறிவா பேசுற. நீ நினைச்சிருந்தா இந்த காசை வாங்கிட்டு போய் உங்களோட 1 மாச வட்டியை கூட நீ கட்டி இருந்திருக்கலாம். ஆனா நீ அது வேணாம்,
எனக்கு நல்லா உழைக்க தெம்பு இருக்குன்னா நான் சின்ன பொண்ணு தானே நீ பேசுறதெல்லாம் கேட்கும்போது ரொம்ப பெருமையா இருக்குமா. உண்மையதான் நான் சொல்றேன். நீங்க ட்ரெஸ் வாங்கி கொடுத்ததுல எனக்கு ரொம்ப சந்தோஷம். நான் அதை போட்டுட்டு வந்து அம்மா கிட்டயும் ஆதி கிட்டயும் காட்டுறேன். ஆனா பணம் வேண்டாம், நீங்களே வச்சுக்கோங்க. ட்ரெஸ் எடுத்ததுக்கு ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சரிம்மா, எல்லாரும் இப்ப ட்ரெஸ் மாத்த தான் போறோம். எல்லாரும் மாத்திட்டு வெளியே வாங்க, எல்லாரும் சேர்ந்து பட்டாசு வெடிக்கலாம். ஆ சரிங்கண்ணா. நிம்மதி, என்னம்மா உன் கண்ணு கலங்குற மாதிரி இருக்கு? அண்ணா அது ஒன்றும் இல்லைண்ணா, கண்ணில் தூசி பட்டுருச்சுன்னு பொய் சொல்லாதம்மா. என்னாச்சு? அது நீங்க அதெல்லாம் வாங்கி கொடுத்து என்ன இங்க கூப்பிட்டு இந்த தீபாவளியை கொண்டாடுறத பார்க்கும்போது எனக்கு என் அண்ணனோட ஞாபகம் வந்துடுச்சுண்ணா. எனக்கு ஒரு அண்ணன் இருக்கான். அவன் இப்போதைக்கு இங்க இருந்தா கூட இப்படிதானே எனக்கு புது ட்ரெஸ்லாம் வாங்கி கொடுத்து பட்டாசுலாம் வாங்கி கொடுத்துருப்பான்லண்ணா. அவன் எங்க போனானே தெரியல. அவனை ரொம்ப வருஷமா தேடிக்கிட்டு இருக்கேண்ணா. உங்களை அண்ணன் கூப்பிடும்போது கூட எனக்கு என் கூட பிறந்த அண்ணனை கூப்பிடுற மாதிரி தானே இருக்கும். அதான் அவன் ஞாபகம் வந்ததுனால கண்ணு கலங்கிடுச்சு. ஆஷிஷோ, நிம்மதி, கண் கலங்காதம்மா. உன்னோட வருத்தம் எனக்கு புரியுது. ஏன்னா எங்களுக்கும் ஒரு தங்கச்சி இருக்கா. அவ எங்க கூட இப்ப இல்லாததுனால எங்களுக்கு எப்படி இருக்குமோ அதே மாதிரி தான் உனக்கும் உங்க அண்ணன் கூட இல்லாதப்ப இருக்கு. அதெல்லாம் நீ ஒன்னும் வருத்தப்படாதம்மா. உன்னே நான் என்னோட தங்கச்சி மாதிரி தான் பாக்குறேன். அதே மாதிரி நீயும் உன் கூட பிறந்த அண்ணன் மாதிரி என்ன பாரு. சரிங்கண்ணா. சரிம்மா, கண்ணை தொடச்சிட்டு சந்தோஷமா அந்த நாளை கொண்டாடுவோம். சீக்கிரமாவே உங்க அண்ணன் கிடைச்சிருவாரு. நம்ம எல்லாரும் இதுக்கப்புறம் உங்க அண்ணனை தேடி கண்டுபிடிப்போம். என்னம்மா? ரொம்ப சந்தோஷம்ண்ணா. சரி, அம்மா அப்பாவையும் கூட்டிட்டு வந்திருக்கலாம்ல? இல்லண்ணா, அம்மா தான் மெஸ் வச்சிருக்காங்கல்ல. இன்னைக்கும் மெஸ் ஓபன்ல தானே இருக்கு. அப்படியா? அப்ப சரி, இங்கேயும் தீபாவளி கொண்டாடிட்டு மெஸ்லயும் போய் தீபாவளி கொண்டாடிடுவோம். வாங்கண்ணா, கண்டிப்பா வாங்க. சரி, தாத்தா வெளியே ரொம்ப நேரமா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு. எல்லாரும் ட்ரெஸ் மாத்திட்டு அங்க வாங்க. தீபாவளியை ஜாம் ஜாம்னு கொண்டாடிடுவோம். தோ வந்துட்டேல, நான் இல்லாம இந்த தீபாவளி எபிசோட் முடியறதா? நோ, நெவர். மக்களே, உங்க எல்லாருக்கும் இந்த தீபாவளி எபிசோட் எப்படி இருந்துச்சுன்றத மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. அப்புறம் எல்லாருக்குமே அட்வான்ஸ் ஹாப்பி தீபாவளி. நம்ம நாளைக்கு திங்கக்கிழமை வீடியோ போட மாட்டோம் இல்லையா? அதனாலதான் இன்னைக்கே தீபாவளி செலிப்ரேஷன் எல்லாம் மொத்தமா சூப்பரா முடிச்சாச்சு. நீங்க எல்லாரும் எப்படி தீபாவளி செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்க எல்லாருக்கும் எப்படி தீபாவளி போய்கிட்டு இருக்கு அப்படின்றதெல்லாம் மறக்காம கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. அப்புறம் இந்த சுடரம்மாவோட ஸ்பெஷல் சமையல் இல்லாம தீபாவளியா? கண்டிப்பா சுடரம்மாவோட ஸ்பெஷல் சமையல் செவ்வாய்க்கிழமை வீடியோல வரும், பார்த்து என்ஜாய் பண்ணுங்க. மறுபடியும் நம்ம எல்லாரும் சேர்ந்து செவ்வாய்க்கிழமையும் தீபாவளி தான் கொண்டாட போறோம். அதுவும் என்னோட ஸ்பெஷல் சமையலோட. என்ன மாதிரியான ஸ்பெஷல் தீபாவளி சமையல்லாம் நான் செய்ய போறேன்றது நீங்க ஏதாவது கெஸ் பண்ணீங்கன்னா கமெண்ட் செக்ஷன்ல மறக்காம சொல்லிட்டு போங்க. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. அப்புறம் மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நம்ம எப்ப வீடியோ போட்டாலும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிபிகேஷன் வரும். சரி, ஓகே, செவ்வாய்க்கிழமை வீடியோவில் பார்க்கலாம். பாய் மக்களே.